ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். அதை விட ரேசன் அரிசியில் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டான தேங்காய் பால் சாதம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூடவே பட்டை வகைகள் சேர்த்துக்கிடுவோம். பட்டை வகைகள் போட்டதும் நல்லா லைட்டாக கிண்டிட்டுக்கோங்க. சோம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். கிராம்பு வேறு எதுவும் போடான்னா கூடவே கருவேப்பிலை போட்டு கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா தான் அதுக்கு உரப்புக்கு, வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல. இப்போது அது கூடவே நீளமாக நறுக்குன பல்லாரியை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போடனாலும் போட்டுக்கலாம். பல்லாரினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக ஓரளவு மீடியமாக நறுக்கி வச்சுருந்ததை போட்டு நல்லா கிண்டிட்டுக்கோங்க. புதினா போட வேண்டிய அவசியம் இல்லை, கொத்தமல்லி மட்டும் போட்டால் போதும். நல்லா வதங்கி வந்ததும் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் பால் பாதியும் தண்ணி பாதியும் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 1.5 டம்ளர் தேங்காய் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கொதி வந்துக்கிட்டோம். உப்பு டேஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் சீரகம் மேல்டாப்பில் தூவி விட்டுக்கோங்க. இப்போ அரிசி போட்டு நல்லா கொதி வந்து வேகட்டும். ஊற வச்சு தான் வச்சுருந்தேன் அரிசியை. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். ரேசன் அரிசி தான், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதி வரையும் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி வற்றினதுக்கப்புறம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். ஓரளவு வெந்து வந்துருச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மூடி மட்டும் வச்சுருப்போம். சும்மா ஸ்லிம்மில் வச்சுருந்தா போதும். ரொம்பவே டேஸ்டான தேங்காய் பால் சாதம் ரெடி.